கிளம்பியாச்சு. காரில் ஏற போகிறீங்க, ஏறுங்க. எல்லாம் எடுத்துட்டியா? அப்படியா கேட்கக்கூடாது. ஏதாவது மிஸ்ஸிங்கா? இல்லை, கேட்டாதான் எனக்கு ஏதாச்சும் வச்சுட்டேன். அண்ணனை மிஸ் பண்ணுறியோ? ரைட்டா அழுதுட்டேன். நான் கண்மை போட்டிருக்கேன், அழிஞ்சிரும். அதனால வந்து சென்னையை வந்து விட்டு போகிறேன். அதான் என்ன விட்டு போகுது, பின்னாடி போகுது, விட்டு போகுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அங்கே போனேன். இது வந்து இன்டர்நேஷ்னல் போனால் இங்கே இருக்கும். இது வந்து வெளிநாடு போகிறதுக்கு. இப்போ டிக்கெட் எடுத்தால் இப்போ கூட போகலாம். இல்லை, 4 வருஷம் கழிச்சு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு வரேன். ஓகே, இதோ மேலே வந்துட்டோம் நாங்கள். எங்கே வரணும்? D4 என்ட்ரி. செண்டா நீங்கள் தான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கீங்க மாமா. கிளம்பியாச்சு. நம்மளை வந்து சென்டாப் பண்ணுறதுக்கு பவானி வந்திருக்கா. யார் வந்தா சென்டாப்புக்கு? இது வந்தா லேட்டாக 2 கவுண்டர் அவங்க புக் பண்ணி கொடுத்தாங்க. Going to be a Hyderabadi. வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டில் போகிறேன். அவளோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாப்பிட்டீங்களா? ஒன்றா சாப்பிட்ணும். இப்போ சாப்பிட்டீங்களா? சாப்பிடவே பசிக்குது. ஏதோ டிஃபன்லாம் எடுத்து வச்சு இட்லிலாம் ரெடி பண்ணி தரேன்னு செஞ்சிருக்கலாம். காலையில் எழுந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கே சரியாக இருந்துச்சு. விமல் இருப்பான் வீட்டில், பாத்திரம்லாம் போட்டு வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரது கரெக்டாக இருந்துட்டு நல்லா ஒரு தக்காளி தொக்கு வச்சு இட்லி சுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நம்மளுக்கு முன்னாலே வந்து உட்காந்துருக்காப்புல பைலட்டு. நியூட்டன்லாம் எடுத்து திருப்பணும்ல. ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. சதக் சுதக் என்ன உடம்புல ஒட்டலையா? இன்னும் டைட் பண்ணணும். அப்பாவும் பொண்ணு ஏறியாச்சு ஃப்ளைட்டில். ஆமாம், நீங்கள் வர வேண்டியதானே? வேணாம் இப்படி போட முடியாது. இது ஒன்று, அது என்னோடது. ஃபஸ்ட்டு சார் ஃபஸ்ட்டு சொல்லி இதே மாதிரி இப்படி டைட் பண்ணிடுங்க. இப்படி டைட் பண்ணிடுங்க. உனக்கு ஃப்ளைட்டில் மேலே போகும்போது உனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்படிலாம் வராது, அப்படிலாம் வராது. நம்மளுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். Here in Chennai, on this side of the airport, there's some ground works in progress, and there's a lot of restriction for aircraft movement. கேப்டன் விஜயகாந்த் மாதிரி வாய்ஸ். 3 பேர் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. போகிறோம்.
அங்கே என்ன இருக்குதோ அதான் வரும். எனக்கு மட்டும் லைட் நீங்கள் மட்டும் டியூப் லைட் கட்டிட்டு வந்திருக்கணும் தலையில். பிரகாசம் ஆமாம், ஏர்டெல் மாதிரி இருக்கா பார்த்தியா லைட்டில். தலை பிஞ்சு போன ப்ரெஸ் மாதிரி இருக்குது. किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रख दें। धूम्रपान, वेपिंग और अपने साथ लाई मदिरा पीना वर्जित है। सभी शौचालयों में स्मोक डिटेक्टर ம் நானும் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எடுப்பாங்க. போயிட்டே இருக்கும். அது தெரியாது உனக்கு. பின்னாடி ஒருத்தர் தள்ளுவாங்க, பின்னாடி பார்த்துட்டு அதனால தான் தள்ளிட்டு விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? தள்ளிட்டு வேகமாக விட்டுருவாங்க. அப்புறம் ஃபல்லுன்னு போயிடும். என்ன நின்றுச்சு? திருப்பி கரெக்டாக பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? டக்குன்னு எடுப்பாங்க, அதை பாருங்க. நல்லா இருக்கும். ஏன் நான் ஃப்ளைட் எடுத்தேன்னா, நான் போனதும் இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ட்ரெயின்லாம் போனால் ஏற்கனவே போயிருக்கோம், சோகமாக இருக்கும். ஆனால் இது புதுசு. ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். போகும் தெரியாது. நான் சோகம். உங்களெல்லாம் விட்டுட்டு போகிற சோகம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன். அப்புறம் அம்மா அப்பா வந்து 3 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போவாங்க. நான் உங்களுக்கு பிரச்சனை நடுவில் உட்காந்து எந்த பக்கம் எடுக்கிறதா, அந்த பக்கம் எடுக்கிறதா, இந்த பக்கம் எடுக்கிறதா. கேப்டன் ஏமாத்துறான். எந்திரிச்சிட்டியான்னு பார்த்தேன். கேப்டன் ஏமாத்துறான். ஆனால் எவ்வளோ தூரம் இருக்கு. தூக்கலையே. பேக்லாம் பறந்து போயிடுவேன். அழுதுட்டியா? கண்மை. எங்கள் அக்கா பெரிய அழுது ஐயோ தன்மை. இப்போ பார்க்க முடியாதா? இன்னும் எத்தனை நாடுகளுக்கு போக போறியா நீ? எத்தனை நாடுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு யார் கூட்டு போனாங்கன்னு அப்படி. டேடி, மேகமூட்டமாக இருக்கு. அவ்வளோதான், மேலே வந்துச்சு. பார்க்க முடியாதா கீழே? என்னாச்சு? அப்படிதான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, நல்லா இடுப்பு தெரியும். பிடிச்சிருச்சு. இடுப்பு இல்லை. எங்கே இருக்குது? எங்களுக்கு குச்சிட்டு போனேன். ஐயோ இப்போ லெஃப்ட்டு திரும்புது. கிராஸா போகுது. ஆமா, நேரா போவதா? இப்படி இருக்கு. நம்ம வீடு இங்க இருந்து தெரியுமா? சரி, நம்ம ஊர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குட்டி குட்டியா இருக்கு நம்ம ஊரு. மேல போகாது. எல்லா ட்ரெயினும் எப்படி மேலே வந்து இன்டர்நேஷ்னல் போயிட்டுருக்கோம். அப்படியா? அதுக்கு மேல அதுக்கு மேலே சேட்டலைட் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ள வந்துட்டோம்ல. அப்ப நீங்க டக்கு டக்குன்னு வந்துடலாம் இங்க. மெயினாக செக்இன் இதுக்கு தான் டைம் ஆகுது. ஆமா, மற்ற எல்லாம் டைம் கிடையாது இது ஃப்ளைட்டில். அப்படியே கொஞ்ச நேரம் தான். சிக்னல் வந்துருச்சு. பற்றியா சிக்னல் வந்துச்சு. ஓ, நீங்க அப்படி பண்றீங்க. வந்தாச்சு ஹைதராபாத்து. இனிமே ஃப்ளைட்ல தான் வருவேன். ஃப்ளைட்டில் தான் இருக்கியா? ஆமா. ஹைதராபாத் மண்ணில் காலை வைக்க போடுவோம். போன உடனே வந்து சாப்பிடணும், பசிக்குது. டிக்கெட்டு புக் பண்ணும்போது தான் இந்த சாண்ட்விச் புக் பண்ணோமா,
அதை விமல் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. 3 திருப்பு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையா உனக்கு? நம்ம எதுவுமே சாப்பிட்ற இதுவே போகல. நான் போன தடவை விமல் கூட வரும்போது புளிசாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புளிசாதம் சாப்பிட்டுட்டேன். மீன் குழம்பு மீன் குழம்பு அதெல்லாம் வந்து வெளியவே சாப்பிட்டோம். மீன மார்க்கெட்லேயே அதனால சொன்னாங்க ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டோம். சரி ஓகே. இன்னும் சென்னை ஏர்போர்ட்லேயே உட்காந்து அங்கே எல்லோரும் உட்கார இடத்துல நல்ல மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு, சாலை மீன் வறுவலை வச்சு சாப்பிட்டோம். இறங்கணும் தெரியல, இறங்கணும் தெரியல. ஹைதராபாத் இறங்கியாச்சு, ஹாப்பியாக இறங்கியாச்சு. இனிமேல் தான் இருக்குது. ஏன் நடக்க முடியாது? நடக்க முடியாது. இப்படியே வந்துடுவோம் நாங்கள். இங்கே தான் இருக்குது. அப்படி வருவாங்க. எங்கே இருந்தாண்ணா என்னால் தான் நடக்க முடியல, கால் வலிக்குது. அது எதுக்கு வருது? நீ வரட்டு வர. இந்த ட்ராலி எங்கே கிடைக்குதுன்னு பாருங்க. அது அங்கே இருக்குது. எங்க போய் எடுத்துகிட்டு வாங்க. சரி, நான் ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே போய் ஃபோன் பண்ணுறேன். இந்த லக்கேஜ் வந்துடுச்சு. நான் வெயிட் பண்ணேன். ஓகே பாய். பேக் இல்லை. 2 பேரை வச்சுக்கின்னு 3 நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில.